ஸ்கீம மோடி கொண்டு வந்தோன்னே எதிர்க்கட்சிகள் உட்பட இதை வரவேற்றார்கள். ஆனா நம்ம ஆளுங்களோட ஸ்டார்டிங் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையேப்பா அப்படின்னு இவ்ளோ பெரிய ஒரு நல்ல ரெவல்யூஷனரி ஸ்கீமா இருந்தும், ஃபுல்லி ஃபைனான்ஸ்ட் பை த கவர்ன்மென்ட்டா இருந்தும், இன்னைக்கு ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேம், ஒரு பெய்டு ஸ்கீம் அப்படிங்கிற நிலைமையில இருக்குன்னா, அதற்கு காரணம் என்ன? அந்த காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர பத்தியும், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் சிஸ்டம பத்தியும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் பாத்தீங்கன்னா, ஏழை எளிய மக்கள், மிடில் கிளாஸ் மக்கள். மாசா மாசம் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறவங்க. திடீர்னு குடும்பத்துல யாருக்காவது உடம்பு சரியில்லாம வந்ததுன்னா, அந்த பட்ஜெட்ல பெரிய பாதிப்பு ஏற்படும். கைய விட்டு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி இருக்கும் பொழுது, திடீர்னு வீட்ல யாருக்காவது உடம்பு சரியில்லாம வந்ததுன்னா, அது அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துடைய பொருளாதார நிலையை பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால தான் தொடர்ந்து கஷ்டமோ, நஷ்டமோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க, ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா இந்த ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, இது போன்ற ஹெல்த் இன்சூரன்ஸ், டெர்ம் இன்சூரன்ஸ்க்கு 18% ஜிஎஸ்டி போடுறாங்க பிரீமியம்ல. அப்ப யோசிச்சு பாருங்க. எத்தன நடுத்தர குடும்பங்கள்னால, இல்ல ஏழை எளிய குடும்பங்களால இத அஃபோர்ட் பண்ண முடியும்? இன்னைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைந்து விட்டது. தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் இத பேசிக்கிட்டு இருக்கோம். 18% ஜிஎஸ்டி ஏன் போடுறீங்க? ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனுடைய அத்தியாவசிய தேவையா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்வளவு வீக்கா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மக்களுக்கு இத கொண்டு போய் சேர்க்கணும்னா அதற்கான சப்சிடிஸ நீங்க குடுக்கணும் இல்லையா? 18% ஜிஎஸ்டி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம்க்கு போடுறவங்க, கார்ப்பரேட்டுகளுக்கு போடக்கூடிய வரிய 30% இருந்து 22% குறைக்கிறாங்க. அப்ப இந்த கவர்ன்மெண்டோட பிரையாரிட்டீஸ் எங்க இருக்கு? இன்னைக்கு ஹரியானால இதுதான் பிரச்சனையா இருக்கு. நியாயமா ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் பிரகாரம் அந்த ரூல்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்ல கீழ ஒரு மாநிலத்துல ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆறாங்கன்னா, வித்தின் 15 டேஸ் 15 நாளுக்குள்ள அவங்களுடைய கிளைம் அரசாங்கம் செட்டில் பண்ணணும். அதார அதே மாதிரி வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க இந்த மாநிலத்துல அட்மிட் ஆயிருந்தாங்கன்னா, வித்தின் 30 டேஸ் 30 நாளுக்குள்ள அந்த கிளைம செட்டில் பண்ணணும். ஆனா ஹரியானால மார்ச் மாசத்துல இருந்து கிளைம்ஸ் செட்டில் பண்ணாம நிலுவையில் இருக்கு. இதனால கிட்டத்தட்ட 650 பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு.